திருக்குறள் கதைகள். ஒரு ஊரில் சோமு அப்படிங்கிற பையன் இருக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸு சுப்பு, மணி, ராமு. சோமு எதுனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்குவான். அவன் டெய்லி பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். அப்போது ஒரு நாள் சாயந்தரம் அவன் ஸ்கூல்லேருந்து வரவே இல்லை. அவர் அப்பாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா 4 மணிக்கெலாம் வருவானே, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் கேட்குறாரு. இல்லை அங்கிள், அப்படியே அங்கெல்லாம் வந்துட்டோமே, அவனுமே பஸ் ஏறினதை பார்த்தோமே அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் அவர் அப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு வேறு எங்கேயாவது அவன் போயிருப்பானா, ஏதோ கோவத்தில் எதுவும் எழுதி வச்சுட்டு போயிருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு அவனோட ஸ்டடி ரூமில் போய் ஏதாவது பேப்பர் எழுதியிருக்கான்னு தேடுறாரு. அப்போ அவனுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த டைரியை பார்க்குறாரு. அதில் சோமு எழுதியிருக்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குறை சொல்லி தான் எழுதியிருந்தானே. அன்றைக்கி நான் சுப்புகிட்ட பேனா கேட்டேன், அவன் கொடுக்கவே இல்லை. மணிகிட்ட இது மாதிரி ரப்பர் கேட்டேன், கொடுக்கல. ராமுக்கிட்ட ஒரு நாள் பென்சில் கண்டிப்பாக வேணும், நான் கொண்டு வரலான்னு கேட்டேன், அவன் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அது மாதிரி அவங்க 3 பேருமே சேர்ந்து தான் எதனாலும் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி சைக்கிளில் அந்த 3 பேருமே சேர்ந்து ரவுண்ட்ஸ் போனாங்க, என்னை கழட்டி விட்டுட்டாங்க. இதை மாதிரி எல்லாமே குறையாவே சொல்லியிருந்தான். இவர் அப்பா பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஒருவேளை இந்த 3 பசங்களும் நம்ம பையனோட பழகிட்டே கழட்டி விட்டுட்ருக்காங்களா, உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இல்லை போலையே அப்படின்னு அவருக்கு ஒரு குழப்பம் வருது. அப்போ திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு போகிறாரு. இங்க பாருங்கப்பா, உங்களை பத்தி என் பையன் டைரியில குறையாதான் எழுதி வச்சிருக்கிறான். நான் கொடுக்கல, பென்சில் கொடுக்கல, எந்த ஹெல்ப்புமே பண்ணதில்லை அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்கிறான். அதனால எனக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க எதுவும் என் பையனை கடத்தி வச்சிருக்கிறீங்களான்னு நான் சந்தேகப்படுறேன். உடனே இந்த பசங்க எல்லாம் சொல்கிறாங்க, அங்கிள் இப்பெல்லாம் பேசாதீங்க அங்கிள், நாங்கள் சோமோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், நாங்கள் எக்ஸாம்க்கெலாம் நான் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தன், நான் அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறான். இன்னொருத்தன், நான் பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்து அவனுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவர் அப்பா சொல்கிறாரு, ஆனா என் பையன் அப்புறம் ஏன் இப்படி எழுதி வச்சிருக்கான் நீங்களே சொல்லுங்க. சைக்கிள்ல ரவுண்ட்ஸ்லாம் நீங்க 3 பேர் மட்டும் தான் போறீங்க அப்படின்னு போட்டிருக்கான். சரி, சைக்கிள்ல 3 பேர் தான் இருக்கு அப்படிமா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் மாறி மாறி நீங்க அவனை சேர்த்துக்கலாம்ல. இதே மாதிரி எல்லாத்துலயும் விட்டு விளக்கி விளக்கிறீங்க அப்படின்னு தான் அவன் எழுதியிருக்கானே தவிர உங்க நல்லபடியா எழுதவே இல்லையே. இப்ப நான் எப்படிப்பா இது பண்ண முடியும்? இல்லைங்க அங்கிள், நீங்கள் வேணால் பாருங்கள், அவனை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம், நீங்களே அவனை கேளுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பசங்களுமே போய் தேட போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க. கடைசியில் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாட்டையும் விசாரித்து கண்டுபிடிச்சிடுறாங்க. பக்கத்து ஊரில் போய் இருக்கிறான் சோமு அப்படிங்கிறது தெரியுது அவங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சோமு அங்கே இருந்தான். என்னடா ஏன் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா, நான் ஸ்கூல்லேருந்து பஸ் ஏறினேன்னா அந்த பஸ்ஸு போயிட்டுருக்கும் போதே நான் தூங்கிட்டேன், அது பக்கத்து ஊரில் வந்து நிற்கிது, திரும்பி வர்றதுக்கு என்கிட்ட காசு வேறு இல்லை, நான் இங்கே இருந்துட்டேன்டா அப்படிங்கிறான் சோமு. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா அப்படிங்கிறான். உடனே பசங்க, சரி நீ வா, உன்னை போய் உன் அப்பாட்ட விடுறான், அவங்க ரொம்ப தேடிட்டு இருக்காங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பசங்க எல்லாம் அந்த சோமு கூட்டிகிட்டு வேகமாக வீட்டில் வந்து விடுறாங்க. அங்கிள் இங்கே பாருங்கள், சோமு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, உங்க 3 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என் பையனை இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நான் கூட உங்களை தப்பா பேசிட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கோங்க. ஏன் பரவாயில்ல அங்கிள், இவன் எங்கள் ஃப்ரெண்டு, விடுவோமா அங்கிள் நாங்கள்? சரிங்க அங்கிள், நாங்கள் கிளம்புறோம், வீட்டில் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த பசங்க இந்த அளவுக்கு இதாக இருக்காங்க, நம்ம பையன் ஏன் இப்படி எழுதி வச்சுருக்கிறான் அப்படின்னு அவர் ரொம்ப யோசித்தார். அப்புறம் 2-3 நாள் ஆச்சு. இப்போது அவர் அப்பா நினைக்காரு, சரி இப்போ போய் நம்ம டைரியை பார்ப்போம், நம்ம பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி நல்ல விதமாக எழுதியிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டே போய் டைரியை பார்க்காரு. ஆனால் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போவும் அவன் என்ன எழுதி வச்சுருக்கான், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை தேடி வந்தாங்க, நான் பசிக்குதுன்னு சொன்னேன், ஆனால் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம வீட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தான். அவர் அப்பாவுக்கு அப்போ தான் புரியுது, ஓ இவன் எப்போ பார்த்தாலும் குறைய மட்டும்தான் எழுதிட்டு இருக்கிறான், நல்லதை பற்றி ஒரு வார்த்தை கூட எழுதலையே. சரி, இவன் பேச்சை கேட்டுட்டு இந்த பசங்களை வேற நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். குறள்: நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.
பொருள்: ஒருவர் செய்த நன்மையை மறப்பது நல்ல பண்பு கிடையாது. அவர் செய்த தீமையை அன்றைக்கே மறப்பது மிகவும் நல்லது.